Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் புகையான் பூச்சி தாக்குதலால் சுமார் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மருவத்தூர், கீழவெளி, விளக்காடு, மருதங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்கள் புகையான் பூச்சி தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. பூச்சி மருந்துகளை தெளித்தும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று வேதனையடைந்துள்ள விவசாயிகள் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறும் திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் குடிநீர் வழங்க கோரி விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாமிரபரணி வெள்ளநீர் கால்வாயில் இருந்து திசையன்விளை, ராதாபுரம், சாத்தான்குளம் பகுதி குளங்களுக்கு தண்ணீர் திறந்துவிட்டு மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யுமாறு 150க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது விவசாயிகள் தங்களின் சட்டையை கழற்றி சாலையில் அமர்ந்து திறனற்ற திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ரேஷன் கார்டு போன்ற அரசு அடையாள அட்டைகளை வழங்கி உதவ வேண்டும் என நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மனு அளித்தனர். அறிவெளி நகர் பகுதியில் திருமணம் முடிந்த நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த பெண்கள் தங்களுக்கு சொந்த வீடு, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை உள்ளிட்டவை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியரிடம் மனு வழங்கினர். நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு அடிப்படை உரிமைகளை கூட வழங்காததுதான் ஸ்டாலினின் சமூக நீதி அரசா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். புதுசா கல்யாணம் வழக்கு ஆதார் கார்டு இல்ல, ரேஷன் கார்டு இல்ல, எந்த சலுகையும் எங்களுக்கு ஒன்றும் வரலண்ணே. இப்போ எங்களுக்கு ரேஷன் கார்டு வேணும்னு இங்க வந்து நிக்கிறோம், ஆதார் கார்டு வேணும்னு இங்க வந்து நிக்கிறோம். நீங்க ஏதாச்சும் பண்ணி தருவீங்கன்னா இங்க வந்து நிக்கிறோம்.